தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/5/2023 செவ்வாய்க்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் இரவு 4:38 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற நல்ல கருத்து, வாழ்வை வளம்பெற வைக்கும் வார்த்தைகள் அப்படின்னு சொல்ல போகிறேன். பொதுவாக தினத்தந்தி பத்திரிகையில் 4ஆம் பக்கத்தில் இன்று நாள் எப்படித்தானா நான் எழுதுறதுல சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும் நாள் அப்படின்னு ஒரு சிலருக்கு எழுதியிருப்பேன். சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறணும் அப்படின்னா நாம் சொல்கிற சொல்லலாம் நல்ல சொல்லாவே இருக்கணும். ஆகையினாலே தான் இந்த தந்தி தொலைக்காட்சியிலே கூட தொடங்குற போது நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கணும்னு ஆரம்பிக்கிறேன். சில பேர் பாருங்கள், ஏதாச்சும் சொன்னாலும் நல்லது நல்லது, நல்லா செய்ங்க, நல்லது அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா ஒருத்தர் எதை சொன்னாலும் சரி சிவா 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 அப்படிம்பார், எல்லாமே சிவா அப்படிம்பார். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குலதெய்வ பேர்களை சில பேர் சொல்லுவாங்க, முருகா அப்படிம்பாங்க. ஆனால் சில பேர் இந்த ஃபோன் எடுத்த உடனே சரியான சொற்கள் சொல்ல மாட்டாங்க. ஃபோன் எடுத்தோம் அப்படின்னா, தொலைபேசி எடுத்தோம் அப்படின்னா முதல்ல சொல்கிற போது வாழ்க வளமுடன் சொல்லுங்க அப்படிங்களாம், வணக்கம் வாழ்க வளமுடன் சொல்லுங்க அப்படிலாம் சொல்லலாம். ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை நம்ம சொல்லணும். அப்படி நல்ல வார்த்தைகள் சொன்னோம் அப்படின்னா நம்முடைய அந்த வாழ்வை வளம்பெற செய்யுமா அந்த வார்த்தைகள். அதுக்கு தான் எதிர்மறை சொற்களை பேசக்கூடாது. எதிர்மறை சொற்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வாழ்க்கையில் அது நடந்து போயிடும். ஒருத்தர் என்ன பண்ணார், எது சொன்னாலும் சரி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பார். நோ ப்ராப்ளம், எது இருந்தாலும் நானே தயார் பண்ணேன், நான் சரி பண்ணிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறவர். இந்த ப்ராப்ளம்ங்கிற வார்த்தையை அதிகம் உச்சரிக்க அவருடைய வாழ்க்கையிலே நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. ஆகையினாலே தான் அந்த பிரச்சனைகள் வந்துருச்சு. அதனால் என்னை சந்திக்கிறவங்க சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பேர் ஐயா நல்லா இருக்கான்னு முதல்ல கேட்பாங்க. அப்போ எங்களுடைய துணைவியார் பேர், குழந்தைகள் பேரெல்லாம் நல்லா இருக்கா, நாங்கள் வச்சுருக்க தொழில் நிலையத்துக்கு பேர் நல்லா இருக்கா, அதில் எதிர்மறை வார்த்தைகள் இல்லாமல் நேர்மறை சிந்தனை உள்ளதா இருக்கா அப்படின்னு முதல்ல கேட்பாங்க. ஜாதகத்தை கட்டிலும் இந்த ஒலி ஜோதிடம் தான் உலகை ஆள்கிறதுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஜாதகத்தில் அந்த தொழில் ஸ்தானம் பார்த்து, அதற்குரிய கிரகம் பார்த்து, அதற்குரிய பெயரை நம்ம தேர்ந்தெடுக்கிற பொழுது அதனுடைய அமைப்பு நம்ம அந்த ஒலி நல்ல ஒலியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த தொழிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்குமா. திருவள்ளுவர் கூட சொல்கிற போது என்ன சொல்கிறாரு, பயனில்லாத சொற்களை நீ சொல்லாதேங்கிறார். இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுங்கிறார். நம்ம எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா பயனில்லாத சொற்களை சொல்லக்கூடாதான். பிறர் அஞ்சுகின்ற சொற்கள், மற்றவர்கள் அஞ்சும் சொற்களை கூட நம்ம சொல்லக்கூடாதான். அதுக்கப்புறம் சோர்வு தரும் சொற்களை சொல்லக்கூடாது, உற்சாகப்படுத்தணும். ஊக்கம் ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஊக்கம் கொடுத்தோம்னா ஊக்குவிப்பவன் கூட ஊக்கம் கொடுத்தால் தேக்க விற்பான் அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலி ஒரு கவிதை எழுதியிருப்பார். அது மாதிரி சோர்வு தரும் சொற்களை நம்ம சொல்லக்கூடாதான். தீய சொற்களை நம்ம பேசக்கூடாது. சாதாரண சொற்களில் கூட எம்பெருமான துணைன்னு எழுதுங்க. அதில் எழுத்துப்பிழை 2வது எழுத்துற புள்ளி இல்லாட்டி என்ன ஆகும், காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுளாக மாறுகிறார். இந்த கல்யாணங்களுக்கெல்லாம் வாழ்த்து எழுத சொல்லுவாங்க. என்னைய திருமணங்களுக்கு வாழ்த்து எழுதி கொடுக்குற போதோ இல்லை திருமண மக்களை வாழ்த்துறதுக்கெல்லாம் வர சொல்கிற போது, ஒரு பெரிய குடும்பம் நாடி வரும் மக்களுக்கு சேவை செய்ய நலமாக சென்னையினை தேர்ந்தெடுத்து கோடியிலே ஒருவர் என வாழ்ந்து காட்டும் கோமகனாம்னு ஒரு பெயரை குறிப்பிட்டிருந்தேன். கோடியிலேங்கிறதுல அந்த துணை எழுத்து இல்லை, அவருடைய வீட்டில் இன்னும் அந்த வாழ்த்து தொங்குது. ஆனால் சிறு எழுத்து பிழையாக இருந்தால் கூட அதை வர்றவங்களாம் படிக்கிற போது பிற்காலத்தில் அந்த சொல்லே உரியேறிடும். ஆகையினாலே தான் உரியேற திரியேறுங்கிறாங்க. கும்பகர்ணன் வரம் கேட்கிற போது நித்தியாதத்துவம்னு நினைச்சார், நித்தியம் அழியக்கூடாதுன்னு. ஆனால் வாய்க்குளறி நித்திராதத்துவம்னு வந்துருச்சு, தினமும் தூங்குகின்ற ஒரு வரத்தை பெற்றுவிட்டார். ஆகையினால தான் வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன்னு சொல்லி கவிஞர் மு. மேத்தா அவர்கள் அழகாக கவிதை எழுதியிருப்பார். ஆகையினாலே உரியேற திரியேறுங்கிற மனதில் உருவாகின்ற எண்ணம் தான் வார்த்தையாக வருகின்றது. அந்த வார்த்தையாக வருகின்ற வார்த்தைகள் வளம் சேர்க்கும் வார்த்தையாக இருக்க வேண்டும். அது எதிர்மறை சிந்தனை இல்லாமல் இருக்க வேண்டும். ஒலி ஜோதிடம் உலகை ஆள்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பெயர் உச்சரிப்பு, உங்கள் குழந்தைகள் பெயர் உச்சரிப்பு, தொழில்நிலைய பெயர் உச்சரிப்பு, நீங்கள் அன்றாடம் உபயோகிக்கும் சொற்களில் உள்ள உச்சரிப்புகளை எல்லாம் சிந்தித்து பாருங்கள். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அச்சமில்லாத வாழ்க்கை அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துன்பங்கள் தூளாகும் நாள் இந்த நாள். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவால் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசியிலேயே 3, 6க்கு அதிபதியான புதன் இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க உதவுகின்ற விதத்திலேயே கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. சனியின் பார்வை இருக்கிறதே என்று நீங்கள் சஞ்சலப்படலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம். எனவே சிறு தொல்லைகள் வந்தாலும் நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது.
ரிஷபராசி நேயர்களே, சூரிய பலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. கனவுகள் நனவாகப் போகின்றது. உங்களுடைய பாலிய நண்பர்களெல்லாம் இன்று பணத்தேவையை பூர்த்தி செய்வார்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. விரயஸ்தானத்திலே 3 கிரகங்கள் இருப்பதால் சில சமயங்களில் சிலருக்கு வீண் விரயங்கள் கூட ஏற்படலாம். இருந்தாலும் கூட உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திடீரென இடமாற்றங்கள் கேட்ட இடத்திற்கே உங்களுக்கு கிடைக்கலாம். அது பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய விதத்திலேயே இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருப்பதாலே அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட ஆதாயம் கிடைக்கும். பயணங்கள் அதிகரிக்கும். ஆதாயம் தரும் விதத்திலேயே பயணங்களும் அமையும். அரசு வழி சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கலாம். தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்று நிறைவேறப் போகின்றது. இந்த நாள் இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கின்றார். 10க்கு அதிபதி நீச்சம் பெறுவதனாலே தொழிலிலே திடீரென மாற்றங்கள் வரலாம். உடல் இருப்பவர்கள் உங்களுக்கு பகையாக மாறலாம். கூட்டாளிகள் உங்களுக்கு கூடுதல் லாபம் தருவதாக சொல்லி ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். கவலைகள் அதிகரிக்கின்ற இந்த நாளில் அஷ்டமத்திலும் சனி இருப்பதன் காரணமாக நீங்கள் மிக மிக எச்சரிக்கையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை இன்று சிறப்பாக அமையும். சிம்மராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்வை இருப்பதனாலே சேமிப்பு உயரும். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்திலே உங்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வுகள் தானாக வரலாம். புதிய வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு அதுவும் கூட கைகூடலாம். பிள்ளைகள் அல்லது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே, உதிரி வருமானங்கள் வந்தால் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு லாபாதிபதி சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கும் என்று மனக்குழப்பமாக மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாராட்டும் புகழும் கூடும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நேற்று பாதியில் என்ற பணி இன்று மீதியும் நடைபெறப் போகின்றது. அது மட்டுமல்ல, சொத்துக்கள் இடங்கள் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் அன்பிற்கு பாத்திரமாவீர்கள். இன்று இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அயல்நாட்டு பயணத்திலே கூட தாமதங்கள் ஏற்படும். 7லே ராகு இருப்பதால் வாழ்க்கை துணை வெளியே பிரச்சனைகள் வரலாம். குண்டூசி அளவு உள்ள ஒரு தகவலை யானை அளவாக மிகைப்படுத்தி பார்க்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. எனவே நீங்கள் நிம்மதி என்பது எல்லளவுக்கு கூட இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். அருகில் இருக்கும் ஆலயம் செல்லுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாய்ப்புகள் வந்து வாயில் கதவை தட்டும். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். ஆர்வத்தோடு நீங்கள் செய்யும் பணிகளிலெல்லாம் அக்கறை இல்லாமற்றால் கூட ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்களும் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். விரும்பிய இடத்திற்கு உங்களுக்கு மாறுதல்கள் கூட கிடைக்கலாம். 7லே சூரியன் இருப்பதால் அரசு சார்ந்தவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்று இன்று நடைபெறப் போகின்றது. இந்த நாள் இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. உங்களுடைய ராசிநாதன் குருவோடு ராகு இணைந்திருப்பதால் ஓரளவு அவருக்கு பலம் குறைவாகத்தான் இருக்கும் என்றாலும் கூட புதனும் அவரோடு இணைந்திருக்கிறார். 7-10க்கு அதிபதி இருப்பதால் வாழ்க்கை துணைக்கு படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு வேலை கிடைக்குமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று அவர்களுக்கு வேலை கிடைத்ததற்கான அறிகுறிகள் தென்படும். உதிரி வருமானங்கள் வரும். உறவினர்களின் பகை அகலும். பாகப்பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனி விலகி குடும்பச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. 7ரை சனி இன்னும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது, முடிவடையவில்லை. எனவே நீங்கள் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். யாருக்கேனும் பொறுப்புகள் சொல்லி பணம் வாங்கி கொடுத்தால் அதில் சிக்கல்கள் வரலாம். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு அலுவலக நேரத்திலே வீண் பிரச்சனைகளை வந்து அலைமோதலாம். அருகில் இருப்பவர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுடைய முன்னேற்றத்தை அவர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி இன்று நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். வீண் வாக்குவாதங்கள் வீடு தேடி வம்பு வருகின்ற நாளாக இந்த நாள் அமைவதனாலே இன்று ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்கள். அதே நேரத்தில் வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு நாற்புறமும் இருந்து நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். நட்பால் நன்மைகள் உண்டு. 2ல் வியாழன் இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். தொழிலில் கூட புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.